ஹே எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜோசப் பெனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 நாஸ்டாகில் ஏஎம் செஷனில் வந்த செல் ட்ரேட் அதோட பிரேக் டவுன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், மார்க்கெட் வந்து 9:30க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மண்டே விச் இஸ் ஒரு நியூ வீக்கோட ஓப்பன். ஸோ இந்த நியூ வீக்கோட ஓப்பனில் மார்க்கெட் எப்படி வந்து ஓப்பன் ஆனால் ஏஷியா அண்ட் லண்டன் ப்ரீ நியூயார்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். First going on to the higher time frame. ஓகே, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஒரு நியூ வீக் ஓப்பனிங் கேப்போட ஓப்பன் ஆனால் விச் இஸ் ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மேலே தள்ளி ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆன உடனே ஏஷியன் செஷனில் ஆல் டைம் ஹை பர்ஜ் ஆயிடுச்சு. விச் இஸ் என்னென்னா ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் ஹையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஷியாவிலே 2030 வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவே அவங்களுக்கு வந்து பர்ச் பண்ணிட்டான். ஸோ ஏஷியா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் கொடுத்தனால 200 பாயிண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு மேலே போனனால லண்டன் வந்து லண்டன் உங்களுக்கு லண்டன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் கன்சால்ட் பண்ணிட்டு திரும்ப 3 AM உங்களுக்கு ஒரு செல் ஆஃப் விச் இஸ் அந்த ஒரு ஆல் டைம் மேலேருந்து நமக்கு மேலே சீக்வென்ஷியல் அசெம்பிளிலாம் கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு அகைன் ஒரு செல் ஆஃப் ஆச்சு விச் இஸ் 3 to 4 AM. அண்ட் தென் திரும்ப ரீஅக்யூமுலேஷன் வந்து உங்களுக்கு ப்ரீ நியூயார்க்கில் நடந்துச்சு. ப்ரீ நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஓப்பனுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ அக்யூமுலேஷன் நடந்து அதுக்கடுத்து உங்களுக்கு 9 AM ஓப்பனில் மார்க்கெட்டை ஸ்டார்ட் டிஸ்பிளேசிங் லோவர் ப்ரைஸஸ் போய் நமக்கு 9:30 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி தான் இருந்துச்சு ப்ரைஸ். விச் இஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. இன்றைக்கி நியூ வீக் ஓப்பனிங் எப்போ ஓப்பன் ஆச்சு, மேலே போச்சு, திரும்ப கீழே வந்து அதே இடத்துக்கு வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஆர்டிஹெச் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறப்ப நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அதாவது ஆர்டிஹெச்னால் நமக்கு ரியல் டைம் ட்ரேடிங் அஸ் ஃப்ரைடேவோட பிஎம் செஷனோட க்ளோசிங்கும் இன்னையோட ஓப்பனிங்கும் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இடிஹெச்சில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனது. இடிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டான், கவர் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து இன்னையோட ஓஆர்ஜி ஓப்பனிங் ரேஞ்ச் கேப் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டான். ஸோ நமக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்பு சின்னது தான் இன்றைக்கி 9:30க்கு. ஸோ நெக்ஸ்ட் 9:30 கேனல் ஓப்பன் ஆகுது. 9:30க்கு நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்ன ஒரு பிஓவியில் வந்தேன்னா, இப்போ 9:30 இங்கே ஓப்பன் ஆக போகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுதுன்னா நான் வந்து 2 சைடில் இருக்குமே பை சைட்ஸ் அண்ட் சேல் சைட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆர்டிஹெச்சில் உள்ள பை சைட்ஸ். இப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா மேலே போகிறதா இருந்தால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவலாக இது தான். விச் இஸ் என்னென்னா நியர்பையில் இருக்க பிஎம்மோட பை சேல் லிக்விடிட்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சோட பை சேல் லிக்விடிட்டி. இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஹெச்சில் இருக்கிற நியர்பை பை சைட்ஸு. இதை தான்னா வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்மோட ஹைஸ் அது வந்து ஆல் டைம் ஹையும் கூட. ஸோ அது நெக்ஸ்ட் இருக்கிறது. ஸோ கீழே போகிறதா இருந்தால் நமக்கு வந்து வி டூ ஹாவ் 3 லோஸு. முதல்ல நமக்கு வந்து மைனர் லோ ஒன்று இருக்குது, இந்த 15ஓட லோ ஒன்று இருக்குது, அடுத்து பிஎம் லோவோட இருக்குது, அடுத்து நமக்கு வந்து ஏஎம் செஷனோட லோ இருக்குது. ஸோ கீழே இந்த 3 லோஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிறப்ப ஆர்டிஹெச்சோட பெர்ஸ்பெக்டிவில் கீழே போயிட்டு மேலே போகிறதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மேலே போயிட்டு கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆர்டிஹெச்சில் இவ்வளோ தான் நமக்கு லிக்விடிட்டி பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம இடிஹெச்சுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச்சில் வி டூ ஹேவ் 15 மினிட்டோட ஒரு இன்டர்னல் இருக்குது, செம்ம பெரிய இன்டர்னல். இந்த இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான இன்டர்னல். இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் கேனல் 9:30 ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் வந்து கீழே போய் கீழே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் பர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பைக்கான மாடல் ஒரு ப்ளே ஆகலாம் டுவர்ட்ஸ் திஸ் இன்டர்னல் ஆர் டுவர்ட்ஸ் த ஆர்டிஹெச் கேப் ஃபில். எப்படி வேணால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். இது நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கலாம். ஒன்று லோஸ் பர்ச் பண்ணிட்டு ஹைஸுக்கு போகலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ ஹைஸ் போயிட்டு உங்களுக்கு எஃபிஜிலாம் டாப் பண்ணிட்டு இந்த பை சைட்ஸ் எடுத்துகிட்டு கீழே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்தது நியூட்ரலான பயாஸில் தான் வந்தேன். இன்றைக்கி ஒரு ஃபிக்ஸ்டான பயாஸில் தெரில எனக்கு பயாஸு. ஸோ வந்து 9:30 ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ரேடை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்தேன். நவ் கோயிங் டு த லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் நான் வந்து மார்க்கெட்டை ப்ளே பண்ணுறேன். 9:30 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இங்கே 9:30 கேனல் ஓப்பனு உங்களுக்கு வந்து கேப் டவுன் தான். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 90 கேண்டில்ஸ் ஆர்டிஹெச் கேப்பு அதை உடனே ஃபில் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு 9:31, 32 2 கேண்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிஹெச்சோட கேப்பை ஃபில் பண்ணது மட்டும் இல்லாமல் M15ஓட இன்டர்னலில் பர்ச் பண்ணிட்டான். இப்போ இன்டர்னல் பர்ச் ஆனோடனே செல் ட்ரேட் எடுத்துருவோமா கிடையாது. நமக்கு வந்து சடன் கன்ஃபர்மேஷன்ஸ் வரணும், அதுக்கடுத்து தான் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட் வந்து உள்ளே போயிட்டான். இந்த 2 கேண்டில் ரிஜெக்ட் ஆச்சு, பட் வந்து ஷிஃப்டாலாம் தெரியல இது. ஸோ நம்ம வெயிட் பண்ண மார்க்கெட் அகெயின் மூவ்ஸ் ஆகிய இங்கேயும் மார்க்கெட் ஹையர் பேஸஸ் மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு மைக்ரோ சைக்கிள் கொடுத்து உங்களுக்கு 15 மினிட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிஜெக்ட் ஆகிருப்போம். 15 மினிட் இன்டர்னல்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் 9:30 முடிஞ்சிருச்சு. 9:30 to 9:45
அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைக்கிற மாரி இருந்திருக்கும். பட் நான் இந்த ட்ரேட் அட்டெம்ப்ட் பண்ணல. ஏன்னா, இங்கே ப்ராப்பர் ஷிஃப்ட்டே வைக்கல. எனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கன்டினியூவேட்டே ஆகல. பிரைஸ் வந்து இந்த 2 கேண்டில் இப்போ இறக்கியிருக்கான். அடுத்து மார்க்கெட் வந்து புது 5 மினிட் ஓப்பன். ஸோ 5 மினிட் ஓப்பன் ஆன உடனே இந்த 41 ஓப்பன் ஆன உடனே மேலே தான் போனோம். ஸோ எய்தர் இவன் மேலே போயிட்டு திரும்ப இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் க்ளோஷர் வச்சிருந்தானா மேபி செல்ஸ்க்கான ட்ரேட்ஸ் நான் பார்த்துருப்பேன். பட் வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே கண்டினியூட் பண்ணிட்டான் மேலே. இங்கே மேலே திரும்ப போயிட்டு இந்த இடத்துல இப்போ திரும்ப வந்தானா, சரி இந்த இடத்துல வந்தவனாவது திரும்ப இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் ஓப்பன் ஆகினா ஷிஃப்ட் எதுவுமே வைக்கல. ப்ரைஸ் வந்து ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் புது 15 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. 9:45க்கு ரெண்டாவது 15 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஓப்பன் ஆகிறப்ப இங்கே மேலே உங்களுக்கு ஈக்குவலைஸ் இருக்குது. ஸோ இது அட்டாக் ஆகிட்டு தான் வருவாங்கிற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எங்கேயுமே மாட்டல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. லோஸ் எதுவுமே மேஜரான லோஸ் கட் ஆகலை. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் மேலே தான் போய் ஹை கட் ஆச்சு. விச் இஸ் என்னென்னா நான் சொன்ன பை சைட்ஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தோடனே நான் போட்டிருந்த 2 லைன்ஸு அது நேத்தோட ஃப்ரைடேவோட ஆர்டிஹெச்சோட பிஎம்மோட பை சைட்ஸும் லஞ்சோட பை சைட்ஸும் இந்த 2 பை சைட்ஸ் தான் நியர்பை பை சைட்ஸு. இங்கேருந்து செல் ஆஃப் வரணும் இல்லைனா ஆல்டைம் மேலேருந்து வரணும். இந்த 2 லிக்விடி பாயிண்ட்ஸ் தான் ஆர்டிஹெச்சில் மேஜராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு அதோட அலைன் ஆகிற மாதிரி இடிஹெச்சில் ஒரு இன்டர்னல்ஸும் இருந்துச்சு. ஸோ இது டேப் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு ஷிஃப்ட் கொடுத்தா நான் ட்ரேட் போகலாங்கிற மாதிரி யோசித்தேன். ஏன் யோசிச்சேன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 9:30லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டட் எஃபிஜி கூட ஓப்பன் இருக்காது. 9:30லேருந்து 9:46 முதல் 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 1 மினிட் எஃபிஜி கூட ஓப்பனே ஆகிருக்காது. மார்க்கெட் வாஸ் லைக் மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் விக்ஸ் ஓவர்லேப் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலான்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு ரீஅக்யூமுலேஷன், ஒரு மேனிப்புலேஷன், XAM. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டுவர்ட்ஸ் த லோ. ஃபர்ஸ்ட் 9:30 லோ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோஸ்லாம் அட்டாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆன்டிசிபேஷனில் ப்ரைஸிங் எனக்கு வந்து எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். சரி எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணோடனே நான் சில அக்கௌண்ட்ஸில் அங்கேயே ஷார்ட்டு போயிட்டேன். பட் மேஜரான லைவ் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து முக்கியமான அக்கௌண்ட்ஸ்லலாம் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்கள் 9:44 இது வந்து எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ 9:44 அப்படி டேப் கொடுத்துட்டு இன்னொரு லெக் மேலே வச்சுட்டு போயினா நான் வந்து எஸ்எல் எப்பவுமே பெருசாலாம் வைக்க மாட்டேன். விச் இஸ் என்னென்னா பெரிய எஸ்எல் வைக்க மாட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த நல்ல ஒரு ஷிஃப்ட் கொடுத்தா தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரிஜினலான மேனிப்புலேஷனை மாட்டிக்கூடாது. இந்த இப்போ இங்கே மாட்டணும் பாருங்கள். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தவங்களாம் மாட்டிருப்பாங்க. இந்த 2 கேண்டில் பார்த்தீங்க டப்புன்னு ஷார்ட் அடிச்சிருந்தா டப்புன்னு இந்த இடத்துல திரும்ப இந்த கேண்டில் பார்த்துட்டு ஷார்ட் அடிச்சா திரும்ப மாட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டான அந்த PO3 வெயிட் பண்ணி கரெக்டாக ஹை செட் ஆயிருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். எனக்கு இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு இப்போ பேரிஷ் பிரேக்கராக மாறினுச்சுன்னா நான் ஷார்ட்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு இது ஒரு மீன் த்ரெஷோல்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தான். இந்த இடத்துல கொடுத்தான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நல்லா கேண்டல்ஸை நோட் பண்ணுங்கள். நான் ஜூம் கூட பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு 9:50க்கு ப்ரைஸ் வந்து புது 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் மேலே போகுது. இந்த ஐஎஃப்இஜியை ரீடெஸ்ட் பண்ணுறான். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஐஎஃப்இஜி ஒரு ரீடெஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஆர்டர் பிளாக் உங்களுக்கு ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா SMR லெவல். இங்கே தான் உங்களுக்கு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் வச்சு உங்களுக்கு செல் கர்வ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணால் இது வந்து ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக்காக ஆக்ட் ஆகும். ஓகே அவங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக சொல்கிறேன் நான். விச் இஸ் என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த ஐஎஃப்இஜி கொடுத்தான். ஐஎஃப்இஜி க்ளோசர் வச்சான். திரும்ப அடுத்த கேண்டில் புது 5 மினிட் ஓப்பன் வந்து ஐஎஃப்இஜி ரீடெஸ்ட்டு ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட்டு இது ஒரு ப்ரொபல்ஷனாக ஆக்ட் ஆச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷனும் ஆச்சு. பட் ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும் போதாது. அடுத்த கேண்டில் இந்த பிளாக்கை திரும்ப வந்து கீழே க்ளோசர் வச்சா நான் செல் என்ட்ரி போயிடலாம், எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும் செல்ஸ் போயிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல க்ளோசர் வச்சோன்னே நான் இங்கே என்ட்ரி போட்டிருப்பேன். இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்னோடய என்ட்ரி ஸ்டாப். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் என்னோடய எக்ஸிக்யூஷனை. இந்த இடத்துல ஸ்டாப் வச்சுருப்பேன். என்னன்னா இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்ல. ஏன்னா நீங்கள் நல்லா இந்த இடத்துல கேண்டில்ஸை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு SMR ஐஎஃப்இஜி உங்களுக்கு ஐஎஃப்இஜி ரீடெஸ்ட்டு ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட்டு ப்ரொபல்ஷனு அந்த ப்ரொபல்ஷன் பிளாக்கை திரும்ப ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக மாற்றிட்டான். ஸோ ப்ரைஸ் இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இப்படி ட்ராவல் பண்ணாலே என்னோடய எஸ்எல் அடிச்சிடும். இப்படி போனாலே இந்த ஐஸ் வந்து ஹண்ட் ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து அந்த அன்வான்டாக அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எதுனா 80% ஆஃப் த டைம் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே இப்படி க்ளோசிங் வச்சானா இந்த ஐஸ்க்கு போயிடும். ஸோ நான் வந்து என்னோடய எஸ்எல் இந்த ஆர்டர் பிளாக்கோட இதிலே வச்சுட்டு டார்கெட்டை வந்து 9:30 லோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு அதுதான் கேரண்டடாக. எதுக்கு ஃபாஸ்ட்டாக போவான்னா 9:30 லோக்கு தான் போவான். ஸோ 9:30 லோ என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சில அக்கௌண்ட்ஸில் இந்த லோ விச் இஸ் என்னன்னா பிஎம் செல் சேர் அலைன்டு வித் அப்போசிங்கில் இருக்க உங்களுக்கு மைக்ரோ சைக்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே மேலே வச்சுருக்க சீக்வென்ஷியல் கீழே சீக்வென்ஷியல் இந்த இடத்துல. ஸோ ஒரு சீக்வென்ஷியல் ஃபார்ம் ஆனால் நெக்ஸ்ட்டு பைக்கோ ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ என்னோட டார்கெட் வந்து இந்த இடமா இருந்துச்சு. ஸோ நான் டார்கெட் பண்ணது ஃபஸ்ட்டு டார்கெட் 930 லோ, செகண்ட் டார்கெட் வந்து அந்த லோ. இதுதான் என்னோட டார்கெட்ஸு. அதே மாதிரி ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். ரொம்ப மார்க்கெட் ஈஸி ஃபால். ஏன்னா உங்களுக்கு இது ஈஸியாக எல்லாமே ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆர்டிஹெச்சோட பை ஸ்டாப்ஸு கலெக்ட் ஆயிடுச்சு, மேஜர் டாலு. அண்ட் தென் 15 மினிட்டோட இன்டர்னலுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆயிடுச்சு. ட்ராவல் ஆகிட்டு உங்களுக்கு புது 15 மினிட் கேனோட PO3 படிச்சிங்கன்னா 945 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஒரு ஹை வைக்கிது, ஒரு டோட்டல் சூப்பு, ஒரு SSMT. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், FEG ஃபஸ்ட் பர்சன்ட் ஹை FEGயாக மாறுது. ஒரு A+ ஆன மாடலு ப்ளே அவுட் ஆச்சு. ஈஸியான ட்ரேடு, ஈஸியாக மார்க்கெட் வந்து டார்கெட்ஸை என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிட்டான். நான் இந்த ட்ரேட் மேஜரான அக்கௌண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். சில அக்கௌண்ட்ஸ் பஃபர் பில்ட் பண்ண போகிற பெரிய அக்கௌண்ட்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பிரேக் ஈவன் போட்டு ட்ரையல் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு ட்ரையல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த லோஸ் கட்டாக, ஏன்னா எந்த அசெட்டுமே இந்த லோ எடுக்கல. இந்த ஒரு நியர்பையில் இருக்குது, இதுதான் லிக்விடிட்டி பூலு. இந்த லோ கட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பைக்கோ ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி நான் எல்லாம் சில இதில் ஹோல்ட் பண்ணிருந்தேன். ஏன்னா இதுதான் ஆக்சுவல் டார்கெட்டு. 930 லோ வந்து ஒரு மைனரான ஒரு செல் சைடு. ஆக்சுவல் டாலு இந்த 927. ஏதாவது ஒரு ஆசெட் எடுத்துருக்கணும் அது, ESR OM ஏதாவது. ஸோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 10 AM ஓப்பன் ஆனால் இவ்வளோ பக்கத்தில் வந்தாங்க. லிட்ரலி எவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரியுமா? ஒரு ஹேண்டில் நம்ம தான், லிட்ரலி ஒரு ஹேண்டில் விட்டுட்டு ஈக்குவலில் விட்டுட்டு மேலே போனோம். ஸோ மேலே போனோடனே ஐ வாஸ் லைக், சரி ஓகே, இங்கே தான் இத்தனை எஃபிஜிஸ் இருக்குது பாருங்கள், செல் எஃபிஜிஸ் 3 எஃபிஜி இருக்குது, லிக்விடிட்டி வாய்ட்ஸு. இதை டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் லோவர் ப்ரைஸஸ் புஷ் பண்ணிவிடுவாங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் ப்ரைஸ் அப்படியே அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 10ல் ஒரு 2 தடவை வந்து லிக்விடிட்டியை அடிக்காமல் ஈக்குவலில் விட்டுட்டு மார்க்கெட் கேம் மாதிரி பண்ணும். விச் இஸ் என்னென்னா ரிவர்ஸ் ஆகும் இந்த லிக்விடிட்டிஸை பர்ச் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி நேற்று என்கியூ வந்து கன்சால்ட் பண்ணி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான 10 AM PO3 ப்ளே ஆகிறதா இருந்தால் 10 AM ஓப்பன் ஹை. இங்கே 5 மினிட்டோட இன்டர்னல்ஸ் இருந்துச்சு. 5 மினிட்டோட இன்டர்னல் 2 இன்டர்னல் இருக்குது. ஸோ இன்டர்னல் டேப் பண்ணி உங்களுக்கு செல்லுக்கான ஷிஃப்ட்டு கொடுத்துருக்கணும். ஆக்சுவலான ஒரு செல் கர்வாக இருந்து மார்க்கெட் போகுதுன்னா இந்த இடத்துலையும் பாருங்கள், செல்லு தடுமாற்றம், செல் ஆகலை. ப்ரைஸிங்க செல் ஆகிறதுக்கு இன்டென்ஷனே இல்லை. இந்த இடத்துலையாவது பாருங்கள். சரி ஓகே, 5 மினிட்டோட ப்ரீமியமில் இருக்க இன்டர்னல் வந்துட்டான். சரி இங்கே இந்த லெக்கோட ப்ரீமியம். சரி இங்கே இருந்தாவது செல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தா இங்கேயும் மார்க்கெட் கீழே வந்து திரும்ப இந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு பை தான். ஸோ எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன்ஸில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளாம் மார்க்கெட்டா, அது எப்படி நம்ம டார்கெட்ஸை விட்டுட்டு போவோம் மார்க்கெட்டு, நம்ம தான் இது. இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டோட போட்டி போடக்கூடாது. விச் இஸ் என்னென்னா நம்ம பிளான் வந்துச்சு, ட்ரேட் எடுத்தோம், டிபிசி சேனல்னா அடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் ஈக்குவலில் விட்டு போகிறோன்னா நம்ம பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ரீஎன்ட்ரி வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கலாம். இந்த ப்ரீமியம் எஃபிஜிலேருந்து உங்களுக்கு ஒரு செல் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறப்ப ரீஎன்ட்ரி வந்துருச்சுன்னா கூட ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ஆஸ் அதர் பிளான்ஸு, மார்க்கெட் இங்கே பை மாடல் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு வித்தவுட் பர்ஜிங் த லிக்விடிட்டி. ஸோ வி கான்ட் டூ எனிதிங். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு டிஎம் வந்துருந்துச்சு நேற்று இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில். எப்படி ப்ரோ நீங்கள் 930 க்ளோஸ் பண்ணீங்க, எதனால் வந்து அந்த நியர்பை லிக்விடிட்டி பூல் எடுக்காமல் போச்சு, எதாவது ரீசன் இருக்கா, எதனால் அது எடுக்காமல் போச்சு, அங்கே வேறு ஏதாவது இருக்குதா, ஏதாவது SSMT இருக்குதா, அதெல்லாம் நம்ம எல்லா நாளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ப்ரோ இல்லை ப்ரோ OM வந்து அப்புறமா எடுத்துட்டான் ப்ரோ, இங்கேயே பைக்கோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ ஈக்குவலில் விட்டுட்டு, அப்படிலாம் சொல்ல முடியாது. டார்கெட் பண்ணியிருந்தோம், ட்ரேட் வந்துருந்துச்சு, அக்யூமுலேட் மேனிப்புலேட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ஒரு ட்ரேட் வந்துருந்துச்சு, எடுக்க தான் முடியும், டார்கெட் செட் பண்ண தான் முடியும். சம்டைம்ஸ் ஈக்குவலில் விட்டுட்டு போவோம், அது என்கியூவோட ஒரு ஹேபிட்டும் கூட. ரொம்ப நாள் என்கியூ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 10ல் ஒரு 3 தடவை என்ன பண்ணுவான்னா 3 டைம்ஸ் வந்து லிக்விடிட்டிஸை பர்ச் பண்ணாமல் அப்படி மேலே போயிடுவோம். அந்த ஒரு சினாரியோ இது. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். உங்களுக்கு ரீஎன்ட்ரிஸும் எதுவும் வரல. ஸோ இந்த த்ரீ நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இந்த 5 மினிட் இன்டர்னல்ஸ்லேருந்து செல் ஆகிறதுக்கான இன்டென்ஷன்ஸ் தெரில. மார்க்கெட் இஸ் கோயிங் ஹையர் ப்ரைஸஸ் டுவர்ட்ஸ் திஸ் ஐயோ இதெல்லாம் இதுக்கு அடுத்தோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து நம்மளோட பிளான் தான் எப்படி ஈக்குவலில் விட்டு போவோம் அப்படின்னு ஈகோ ட்ரிகராக ஈகோ கிளாஷ் ஆகிட்டே எடுத்துருந்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் தப்புன்னு ப்ரீச் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அக்செப்ட் பண்ணிடணும். ஸோ ஓகே, மாடல் வந்து ப்ளே ஆச்சு, இன்றைக்கி கீழே போகல. ஸோ ஏன்னா நிறைய பேர் எனக்கு அக்கௌண்ட் ப்ரீச் பண்ண மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோ எப்படி ப்ரோ விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்லாம் நீங்கள் செல்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா வேலை ஆகாது. ஸோ தட்ஸ் இட், த பிரேக் டவுன் ஆஃப் NQIMோட June 1 வந்த ட்ரேடு. ஸோ ஓரளவு இன்டெப்த்தாகவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு நிறைய எலமெண்ட்ஸ் புரிஞ்சுருக்காது நான் சொல்லியிருக்கிறதெல்லாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் வீடியோஸ் போட பார்க்குறேன் என்ன அப்படிங்கிறது. அடுத்து நான் என்ன ட்ரேட்ஸ் எடுத்தாலும் பிரேக் டவுன்ஸ் வந்து இதுக்கு அடுத்து ப்ராப்பராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு ப்ரொகாஸ்டினேட்டடான ஒரு பர்சன், இது வந்து டெய்லி போடுவானான்னு தெரில, பட் நான் மேக்ஸிமம்
டெய்லி வந்து பிரேக் டவுன்ஸை வந்து ஷூட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் போடுறேன். ஓகே. ஏன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எனக்கும் என்னோடய ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ட்ரேட் பிரேக் டவுன்ஸை வந்து. அப்பார்ட் ஃப்ரம் த ஜேர்னலிங் இது ஒரு டீட்டெயில் வீடியோவாகவும் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான். இதுக்கு நான் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஷிஃப்ட் கொடுக்காம இங்கே ஒரு பைக்கை வந்துச்சு பாருங்கள். அதாவது 10:22க்கு இந்த திரும்ப இதை ஸ்டாப் பண்ணோடனே நான் சார்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கடுத்து வேலை ஆகாது அப்படிங்கிற நான் ஒரு சினாரியோவில் சார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். வந்தேன். மேஜர் அக்கௌண்ட்ஸ் ஒரு 4 அக்கௌண்ட்டில் இதுலையோ இந்த லோ வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 அக்கௌண்ட்டில் இந்த லோ தான் வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். Order filled. Order filled.